வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்றது 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 21 தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய எரர் வருது, ப்ராப்ளம் வருது, ஓடிபி எடுத்துக்க மாட்டேங்குது, கேப்சா எரர், ஏதோ நிறைய ப்ராப்ளம்ஸ். அது இல்லாம அது ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைன்ல பண்ணும்போது சில ப்ராப்ளம் சொல்லலாம். ஆன்லைன் வெப்சைட் ப்ராப்ளம், இணையதளம் ப்ராப்ளம்னால வரலாம். ஏன்னா இந்தியா பூரா இந்த இணையதளத்தை எல்லாருமே ஆக்சஸ் பண்றாங்க. லட்சக்கணக்கில் ஒரே டைம்ல இன்னைக்கு லீவ் நாள், அதனால லட்சக்கணக்கில் ஒரே டைம்ல ஆக்சஸ் பண்றதுனால நம்மளுக்கு எரர் வந்துகிட்டே இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதே கஷ்டமா இருக்கு. ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டைம்ல நிறைய சந்தேகங்கள் ஓபிசி சர்டிபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட், இந்த பேர் எப்படி என்டர் பண்றது, நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் என்ன இமீடியட்டா நீங்க எங்க ஹெல்ப் கேட்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் டேட்ஸ். நான் சொன்ன மாதிரி 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு அப்ளிகேஷனு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடியறது 2 ஏப்ரல் 2026 தான் முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் 8ஆம் தேதி தான் வரும். ஓகே. ஸோ 8ஆம் தேதி தான் ரிசல்ட்டே வரும். ஸோ அதனால இந்த 15 நாள், இப்போ பாத்தீங்கன்னா 15 நாள் கிட்ட இருக்கு. ஸோ எப்படி எந்த டவுட் வந்தாலும் காண்டாக்ட் பண்றதுன்னா, நீங்க ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி அந்த கேந்திர வித்யாலயா அட்மிஷனுக்குன்னு ஒரு தனி லிங்க் இருக்கு. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவேன். ஸோ எப்படி அட்மிஷன் போடுறதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். என்னோட யூடியூப் சேனல்ல போயிட்டு இந்த பிளேலிஸ்ட் பார்த்தா கூட உங்களுக்கு எல்லாமே நான் கிட்டத்தட்ட 18 வீடியோஸ் நான் போட்டுட்டேன். இதுல பிளேலிஸ்ட்ல 26, 27 நீங்க போய் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஓபன் பண்ணியே காமிச்சிடுறேங்க. ஸோ எல்லா டாபிக்லயும் உங்களுக்கு Got a இதுல new job. எல்லா டாபிக்லயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேங்க. ஓகே. ஸோ ஆர்டி அட்மிஷன் என்ன, பிரைவேட் எப்படி அப்ளை பண்றது, என்ன சர்டிபிகேட்ஸ் தேவை, ஏஜ் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் கோட்டா என்ன பண்றது, ஸோ எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிடும். இங்க கிட்டத்தட்ட 17 வீடியோல உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அதை பார்த்துக்கலாம் நீங்க. ஸோ அதையும் பார்த்து உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகலன்னா இங்க நீங்க என்ன பண்ணலாம்னா, ஹெல்ப் டெஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா இது இந்த 3 டாட் இருக்கும். அது மொபைல்ல பாத்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க போனீங்கன்னா ஸ்டேட்டை செலக்ட் பண்ண சொல்லும். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு நீங்க தமிழ்நாடுலாம் பண்றீங்க இல்ல வேற சிட்டிஸ்ல மீன்ஸ் வேற ஸ்டேட்ல பண்றீங்களா, அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க எந்த கேந்திரிய வித்யாலயில நீங்க அப்ளை பண்றீங்கன்னு பண்ணிட்டு, ஓகே. ஸோ அந்த அந்த கேந்திர இப்போ ஆவடியில் அப்ளை பண்றீங்கன்னா ஆவடியை செலக்ட் பண்ண உடனே கீழே உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா கேவி சிஆர்பிஎஃப் ஆவடின்னு வந்துருச்சு. அவங்களோட பிரின்சிபல் பேர் வந்துச்சு, பிரின்சிபல் கான்டாக்ட் நம்பர் இருக்கு, லேண்ட்லைன் நம்பர் இருக்கு. அதே மாதிரி ஹெல்ப் டெஸ்க். ஆக்சுவலி இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர்னு கொடுத்துக்க நம்பர்ல நீங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பிரின்சிபல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. டேரக்டா பிரின்சிபல் கால் பண்ணாம ஹெல்ப் டெஸ்க்னு அவங்க இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டட் இந்த டைம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டு தான் இவங்க தனியா நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சென்னையில சிஎல்ஆர்ஐ பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் வரும். ஸோ எல்லா ஸ்கூலுக்கும் பாத்தீங்கன்னா தனியா கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இங்க இப்போ சப்போஸ் நம்ம சூலூர் கேவியோட கான்டாக்ட் பார்க்கணும்னா இங்க உடனே கான்டாக்ட் நம்பர் வந்துடுது எல்லாத்துக்குமே. ஓகே. ஸோ அந்த கான்டாக்ட்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டுக்கோங்க. ஏதோ பண்ணி ரெகுலரா சில டைம் எடுக்க சான்ஸ் இல்லை. நீங்க காலைல 9ல இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ்ல சனி சனி ஞாயிறுல எடுத்தாலும் எடுக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா எடுக்கலன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் எரர் வருது, அந்த ப்ராப்ளம் வருது, இந்த ப்ராப்ளம் வருதுன்னு நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் அங்க கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும் செலக்ட் பண்ணி எந்த ஸ்கூல்ல அப்ளை பண்றீங்களோ அங்க செலக்ட் பண்ணி அந்த கான்டாக்ட் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படியும் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்கும், உங்களுக்கு அதை சால்வ் பண்ண முடியல அவங்களால அப்படின்னா இங்க நீங்க ரீஜனல் ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. ஓகேவா. இந்த டைம் செல் நம்பரே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரீஜனல் ஆஃபீஸ் தமிழ்நாடுக்கு எல்லா ஸ்கூலுக்குமே மெயின் ரீஜனல் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இவங்க தான். இவங்களோட நம்பரே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்க டைரக்டாவே கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஏதாச்சும் பிரச்சனை, டிரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டீடைல்ஸ், வேற ஏதாச்சும் ஆர்மி ரிலேட்டட் டீடைல்ஸ் இருந்ததுன்னு, ஏதோ ஸ்கூலால தீர்க்க முடியாத விஷயம் இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டட் இங்க கேட்காதீங்க. மற்றபடி வேற ஏதாச்சும் அப்ளிகேஷனே போட முடியல, ஆன்லைன் ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளவுதான் நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லிட்டேன். ஏன்னா மெயினா இந்த வீடியோவே ஹெல்ப் எப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னையும் கான்டாக்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ டைரக்டா ஸ்கூல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்களாவே அப்ளிகேஷன் ஃபில் பண்றீங்கன்னா ஸ்கூல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த நம்பர்ஸை நீங்க பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.